ஆதியும் மந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். ஆதியும் மந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மினை மறந்து. வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மினை மறந்து. போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கங்கள். தொல்காப்பியத்திலே ஒரு வார்த்தை உண்டு. எல்லா பொருளுக்கும் பொருள் இல்லாத வார்த்தையே கிடையாது, பொருள் குறித்து தான் வரும். நாம் இருக்கிறதுக்கு வீடுன்னு பேரு. வெளியிலே சென்றால் மழை, காற்று, பனி. விடுவது வீடு, கெடுவது கேடு, படுவது பாடு. வெளியிலே இருந்தால் துன்பம் வரும், அதிலிருந்து விடுவிப்பதனால வீடுன்னு பேர். பெண் என்றால் பேணும் தன்மை உடையவள், ஆண் என்றால் ஆளும் தன்மை, எல்லாருக்கும் பொருள் குறித்தனவை. அதுபோல இந்த உடம்பிற்கு சரீரம்னு ஒரு பேர். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுக்கினே போகும். ஒரு அளவுக்கு வளர்ந்தோம் அப்புறம் சரிஞ்சுக்கினே போகும். சரிந்து கொண்டே போவதனால இதற்கு சரீரம் பேர். தகிக்கப்படுவதனால தேகம்னு பேர். உயிர் இதை உடுத்தி கொண்டிருப்பதனால உடம்புன்னு பேர். அதுபோல உடம்பிற்கு இன்னொரு பெயர் மெய் என்று ஒரு பெயர் உண்டு. மெய் மெய் இது மெய்யா, இது பொய்யான உடம்பு. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு சொல்லுவார் நாராயணசாமி. விஷயம் தெரியுமா? ராமசாமி இறந்துட்டான், அல்ப ஆயுசுன்னுவான். அடா, அவன் இறந்துட்டானே நாமளும் இறந்து போவோம் என்று எண்ணாமல் அவன் அல்ப ஆயுசான். அப்போ நேற்றுக்கு இருந்தவர்கள் இன்று இல்லை. பொய்யான உடம்பை நம்முடைய பெரியவர்கள் மெய் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? இலக்கணம் படித்தவர்கள் சொல்வார்கள் அது மங்கள வழக்கு என்பார்கள். இப்போ போகும்போது போறேன்னு சொல்ல மாட்டான், போயிட்டு வரேன்னுவாங்க, வர்றேங்கன்னுவாங்க. அமங்கலமா பேசுவது நம் தமிழ்நாட்டின் பண்பாடு கிடையாது. தெற்கெல்லாம் தாலி இழத்தலை தாலி பெருகிற்று என்பார்கள், மங்கள வழக்கு. அதுபோல இந்த பொய்யான உடம்பை பொய் என்று சொல்வது அமங்கலம் என்பதனாலே மெய் என்று சொன்னார்கள். அது ஓரளவுக்கு சரி. சிறப்பான பொருளை நம்முடைய தெய்வ திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார்கள். அதனை உங்களுக்கு இன்று நினைவுபடுத்துகிறேன். தமிழிலே ஆகு பெயர் என்று ஒன்று உண்டு. காய்கறி வியாபாரம் ஒருத்தர் தேங்காய் வித்துன்னு போறார். தேங்காய்னு கூப்பிட்டா கவலைப்பட மாட்டார். ஏன் சார், என் பேர் நாராயணசாமி, என்னை ஏன் தேங்காய்னு கூப்பிடுற? எந்த பொருளை வைத்துக் கொண்டு இருக்கிறாரோ அந்த பொருளை அவர் தாங்க. ஒருத்தரமா விளக்குமாறு வித்துன்னு போறாங்க. விளக்குமாறு கோச்சிக்க மாட்டார். தான் தலையிலே தாங்கி இருக்கிற பொருளை வச்சு கூப்பிடுறாங்க. அதற்கு தானியாகு பெயர்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் இல்லை. விடியற் காலம் ஒரு குரல் வரும், அது தெரியாது, இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இடியாப்பம் விற்கிறான், இடியாப்பம். அவன் இடியாப்பம் கூப்பிட்டா அவன் தான் வருவான். ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சிங்கப்பூர் போனவங்க டிரான்சிஸ்டர் வாங்கின்னு வருவாங்க. மலேசியா போனா டீ வாங்கின்னு வருவாங்க. அந்தந்த ஊர்ல சிறப்பு. பெண்கள்லாம் கோயிலுக்கு போனா அங்க ஏதோ வாங்கறதுல தான். ஒரு அம்மா கும்பகோணத்துக்கு போனாங்க. பக்கத்து வீட்டு அம்மா கேட்பாங்க, அம்மா கும்பகோணம் போயிட்டே என்ன வாங்கினு? அங்கதான் விளக்கெல்லாம் நல்ல அழகழகா செய்வாங்க. கும்பகோணத்துல தான் இன்னைக்கும் பாத்திரங்களும் விளக்குகளும். பெரும்பாலான கோயில்கள்ல விளக்கு. அந்த அம்மா விளக்கு வாங்கின்னு இருந்தாங்க. விளக்குன்னு எதுக்கு பேரு? அந்த எரிகின்ற சுடருக்கு தான் விளக்குன்னு பேரு.
காலிலே பட்டது சந்தனமா சாணமா என்று விளக்கி காட்டுவதனால விளக்கு. அந்த ஸ்டாண்டுக்கே அந்த விளக்குன்னு பேர் பெறுது. திரி போட்டு எண்ணெய் போட்டு ஏற்றணும், அது விளக்குன்னு பேரு. அந்த அம்மா விளக்கு வாங்கின்னு வந்தேங்கிறாங்க. அதுபோல இந்த பொய்யான உடம்புக்குள்ளே மெய்யான இறைவன் தங்குகிறானா. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். சுவாமி எங்கேயோ இல்லையா, உயிருக்கு உயிராக இருக்கிறார், எல்லார் உள்ளத்திலும் உரைகின்றார். 84 100,000 யோனி வேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராக இருக்கின்றார். எல்லா உயிர்களிலும் இறைவன் உரைகின்றான். அந்த மெய்யான இறைவன் தங்குவதனால இந்த பொய்யான உடம்புக்கு மெய் என்று பெயர் வந்தது என்று மெய்ப்பொருளை உணர்ந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார்கள். இது அறிவுக்கு விருந்து. ஆகையினாலே இந்த மெய்யான இறைவனை நம் உள்ளத்தில் இருக்கிறார், வெளியில இல்லை. அதனால்தான் திருமூலர் சொன்னார், புறத்தே கண்கொண்டு காணும் மூடர்கள் அகத்தே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறார் சுவாமி, அதை வெளியில நமக்கு கோயில்கள்ல வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில்ல இருக்கிற மூர்த்தியை நம்ம உள்ளுக்குள்ள எழுந்தருள செய்ய வேண்டும். அப்படி காண்பது மிக உயர்ந்த. அதனால்தான் இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வைத்தார்கள் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து மெய்யான இறைவனை நாம் அடைய வேண்டும். அதுதான் இந்த அறிவுக்கு விருந்தாக தெய்வத்தின் குரல் மூலமாக ஜி தமிழ் தொலைக்காட்சி அனைவர்களுக்கும் இந்த உயர்ந்த கருத்தினை சொல்லி எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழ்க, வளம் பல சூழ்க. வணக்கம்.